வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு ஐஸ் ஆஃப் டிஎன் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காருல, அந்த பிரம்மாண்ட கூட்டணி என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? புரட்சித் தலைவி வெளிவந்த 3ஆம் தலைமுறை எடப்பாடி அவர்கள் வெற்றி மாநாடு மாதிரி பெரிய சிறப்பான எழுச்சி மிகு மக்கள் கூட்டங்கள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவி ஆண்ட அந்த அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் எழுச்சியான கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கூட்டணியே இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிக மக்கள் தொகை எங்களை எடப்பாடியாரை வரவேற்று அதிக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் எடப்பாடியார் 2026 வெல்வார் என்பது உறுதியாக எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது. டிவிகே விஜய் அவர்களும் கூட வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தீய சக்தி திமுக ஆட்சி ஒழிய வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் என்னுடைய தலைமையில் கூட்டணிக்கு வருமாறு ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அதில் தாவேகாவும் எங்களோடு வந்து எங்கள் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டணியில் அவரும் இணைந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தீயசக்தி ஸ்டாலினை வீட்டுக்கு விரட்டுவதற்கு எங்கள் எடப்பாடியார் எடுத்திருக்க கோரிக்கை பெரிய கோரிக்கை. ஆகவே அனைவரும் எங்கள் தலைமையில் கூட்டல் சேர்ந்தால் அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். டிவிகே விஜய் அவர்கள் வந்தால் கட்சியில் ஆட்சியில் பங்கு தருவீங்களா, இல்லை அது எப்படி இருக்கும்? ஏன்னா அவரும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அவங்க பொதுக்கூட்டத்தில். அவர் இப்போ உங்கள் கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா ஆட்சியில் பங்கு தருவீங்களா? அது எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பொதுமக்கள் இடத்திலே எழுச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வரவேற்பு தீவிரமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முடிவாகவே சொல்லிவிட்டோம், 2026 எடப்பாடி தலைமையில் தான் முதல்வராக அமைவார். எங்களது கூட்டணிக்கு யார் வேண்டாலும் வரலாம். ஆனால் நாங்கள் தவேகாவுக்கோ இல்லை வேறு கட்சிகளுக்கோ கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எங்களுடைய கூட்டணியில் பெரிய பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய வரவேற்பு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே எங்களது எடப்பாடியார் அவர்கள் 2026 சிறப்பான ஆட்சி தருவார், மக்களை காப்பார், மக்களுக்காக உழைப்பார் என்பது உறுதியாக கூறுகிறோம். தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி நடைபெறும் என்பதை, கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை மிக தாழ்மையுடன் தெரிந்து கொள்கிறேன். என்னோட அடுத்த கொஸ்டின் அதுவாக தான் இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பிஜேபி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார் இதேமாதிரி கூட்டணி ஆட்சின்ட்டு. கூட்டணி ஆட்சி கிடையாது, தனிப்பெரும் ஆட்சிங்களில் உறுதியாக இருக்கீங்க, கரெக்டாக? எங்களை பொறுத்தளவு எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். பல பேர் வந்து கூட்டணி ஆட்சி கீழே உள்ள அடிமட்ட தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் எடப்பாடியார் உறுதியாக புரட்சி தமிழர் சொல்லிவிட்டார். எனது தலைமையில் தான், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும். ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை பெற்று நாங்கள் தனிப்பட்ட முறை அதிமுக தான் ஆட்சி அமைப்பு என்பதை உறுதியாக மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டிஎம்கேயோட இன்னொரு விமர்சனம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சதை வந்து தப்பாகவும் சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் திமுக அந்த கூட்டணியில் இருந்தபொழுது அப்பொழுது அவர்களுக்கு சிறப்பாக இருந்தது. முரசொலி மாறன் அவர்கள் அதிலே மந்திரி சபையில் பங்கு கொண்டார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கோமா ஸ்டேஷனில் இருக்கும்போது இலாக்கா இல்லா மந்திரியாக இருந்தார். அப்பொழுது இந்த திமுகவிற்கு அவர்கள் கூட்டணி அமைத்த போது அவங்களுக்கு இனிப்பாக இருந்தது. ஆனால் அதிமுக போய் பாரதிய ஜனதாவில் கூட்டணி சேர்ந்தவுடன் அது கூட்டணி சரியில்லாத கூட்டணி, அது இது என்று சொல்வதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதாவும் நாங்களும் கூட்டணி அமைத்திருக்கிறோம். எங்களது கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட் ஷோக்கு எவ்வளோ பேர் திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏதோ நம்பர் தெரியுமா? 25,000 பேர் கூடி இருக்கின்றார்கள். கண்டியூரில் இருந்து நமது திருமானூர் ரோடு வரை ஒரே கும்பலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே எடப்பாடியார் வர இருக்கின்றார். எழுச்சியான கூட்டம், மகிழ்ச்சியான கூட்டம், வெற்றி பெறுகின்ற கூட்டம், ஆட்சி அமைக்கின்ற கூட்டம் அதிமுக கூட்டம். நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.